கும்ப ராசிக்காரங்க மேச லக்னத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வருமானத்துக்காக கடுமையான உழைப்பை போட போகிறீங்க. முதல்ல அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காசு கிடைக்கிறத கொடுப்பாரு. நல்லா உழைக்க வைப்பார். உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை தான் கொடுப்பாரு. சில பேர் புதிய தொழில் தொடங்குவீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்காக சில விரயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலை தொடங்குவீங்க. முதல்ல நைட்டாக நட்டப்படுத்துகிற மாதிரி பண்ணி தான் தொழிலில் வருமானத்தை கொடுக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதை சமாளித்து கொண்டு போயிடுவீங்க. பிள்ளைகள் படிப்பு விஷயத்துக்கு கொஞ்சம் நல்ல செலவாகிற மாதிரி காமிக்குது. நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்யாண காட்சி இது மாதிரி விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுறதை காமிக்குது. நிறையா பத்திரிக்கை வரும், நிறைய செலவு இருக்குது, நிறைய நகை பண்ணணுமே அப்படி இப்படிலாம் நிறைய செலவுகளுக்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அதை கவலைப்படாமல் முன்னேறி செல்வீங்க. எல்லா பொறுப்புகளுமே நம்ம தலைமையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய விரைவு செலவுகள்லாம் இருந்து எல்லாத்தையும் சமாளித்து நல்லபடியாக நல்ல ஒரு பொற்காலமாகவே இது அமையும். இந்த 2024 ரொம்ப நல்லா இருப்பீங்க. கும்பராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் இது நாள் வரையும் பிள்ளைகளுக்கெல்லாம் எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை நிலவி இருக்கும். கணவருக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுலேயும் நல்ல பேர் கிடச்சிருக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பேர் கிடைக்கிற விஷயங்களை பண்ணுவார். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. நல்ல கல்யாண காட்சிகள் வீட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் ரெடியாகி நல்லபடியாக நல்ல மண்டபம்லாம் பிடிச்சி நல்ல கல்யாணம் நடக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா லவ் பண்ணி வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அது மாதிரி பண்ண வேண்டாம். வீட்டில் பெரியவங்க ஒத்துக்குவாங்க. அவங்கள்ட்ட சொல்லி திருமணம் பண்ணுங்கள். யார்கிட்டையாவது நண்பர்கள்ட்ட உதவி கேட்குறேன் அது பண்ணுறேன்னு ஏதாவது செஞ்சிங்கன்னா அவங்களுக்கே சில கஷ்டங்கள் இருக்கும். அவங்களால உதவி செய்ய முடியாது. அதனால் நண்பர்கள் பாவகம் கொஞ்சம் கெட்டிருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கள்ட்டலாம் வண்டி வாகனங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் செலவு இருக்கும். அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு அப்போக்கப்போ வண்டி வாகனங்களை கவனித்து சீர் பண்ணி வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட அளவோடு பேசுங்க. மற்றபடி இது நல்ல பொற்காலமாக அமையுங்க. அது கும்பராசியில் மிதுன லக்னக்காரங்க இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 11ஆம் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துலையும் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் குரு இருந்து லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்த்துருப்பார். உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜாதக ராசி பலன் பார்க்குறதுலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. நண்பர்கள் இடத்துல தேவையில்லாமல் கடன் பிரச்சனைகள் அது இதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே, நமக்கு சம்பள உயர்வெல்லாம் இருந்ததெல்லாம் எல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும். மிஷினரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள்லாம் இருந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் இப்போ 2024க்கு பிறகு வர ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக அமையும். நல்ல வருமானங்கள் கிடைக்கும். நல்ல வேலை அமையும். ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஃபாரின் போகலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லபடியாக நடக்கும். ட்ராவல்ஸு வண்டி வாகனங்கள்லாம் வச்சுருக்கவங்க நல்லபடியாக தொழில் பண்ணுவீங்க. இனிமேல் இது ரொம்ப நல்ல ஒரு பொற்காலம் தாங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு. கும்பராசி கடக லக்னக்காரங்களுக்கு கஷ்டம் தீரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி காலம் போய்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே பல பிரச்சனைகளும் சண்டைகளும் இருக்குது. நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது. சொத்து தகராறு அது இதுன்னு சில பேருக்கு இருக்கும். வண்டி வாகனங்கள் பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் படிப்பு விஷயங்களில் பல குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களில் எல்லாமே ஒரு 12வது மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு இருக்கும். வயசானவங்களுக்கு இந்த மூட்டு வலி அது இதுன்னு சில மெடிக்கல் மிராக்கள் மாதிரி அதெல்லாம் தீர்ந்துடும், சரியாயிடும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கே நல்ல உடம்பு நல்லா இருக்கிறவங்களுக்கே பார்த்திங்கன்னா உடம்பு வலி, தூக்கம் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஒரு அசதியாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு உடல்நிலை காரணமாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அற்புதமாக உடம்பெல்லாம் நல்லாகி திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற சுச்சுவேஷன்லாம் கொண்டு வருவார். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பார். லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை குரு பார்த்து நல்லா இருக்க போது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையும். கும்பராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வருமானம் உயரப்போகுது. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம். அது மாதிரி நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ்லாம் நல்லா ஏறும். நல்ல உழைப்பு நல்லா இருக்கும். நல்ல வருமானம் வரும். நல்ல வேலை கிடைக்க போகுது. நல்ல வேலை கிடைக்கும். 1986 பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு திருமணம் நடக்காமையே இருக்குது. நிறைய 37 வயசுகிட்ட ஆயிடுச்சு, திருமணம் ஆகலையே அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிற விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா குரு உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. குடும்பமாக்குவார் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு உங்களுக்கு ராசிக்கு 4லையும் லக்னத்துக்கு 10லையும் இருந்து 4ஆம் வீட்டை லக்னத்துக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பார். ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார். நல்ல பொறுப்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காகவே திருமண விஷயங்களுக்கு முக்கியமாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது தாங்க முக்கியமான விஷயம். அதில் மற்றபடி காசு நல்லா வரும். நல்ல பொறுப்பான செயல்களெல்லாம் ஈடுபடுவீங்க. குடும்பத்தை நல்லா கவனிப்பீங்க. நல்ல ஒரு பொற்காலமாக இது உங்களுக்கு அமையுங்க. கும்பராசி கன்னி இலக்கணக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சுப செலவுகள் நிறையா இருக்குதுன்னு காமிச்சிருக்குங்க இந்த தடவை. அதுதான் மெயினான பாயிண்ட்டு. மற்றபடி நல்லா ஒரு 3ஆம் இடத்தை வச்சுருக்கனால எழுத்து ஒப்பந்தம், பிரயாணம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா அற்புதமாக நடக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம்.
குழந்தைகள் ரீதியாக நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க, நல்ல படிப்புக்கு நிறைய அதிகமாக பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் கட்டுறதுனால ஒரு உயர்கல்வி இந்த ரேஞ்சில் நல்ல பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அதுக்காக நீங்கள் தைரியமாக செலவு பண்ணலாம். இவ்வளோ நாளாக அதிகமாக செலவாகிட்டு இருக்கிற விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு நல்லா குறைய போகுது. செலவு குறையும், அதே சமயத்தில் வருமானமும் அதிகமாகவும் நல்ல ஒரு பொற்காலமாக இது அமையும். குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருந்தால் அதை கம்மி பண்ணுவார், குறைச்சி செய்வார். கேஸு பிரச்சனை அது இதுன்னு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை கொஞ்சம் குறைப்பார். அதே சமயத்தில் எல்லாமே இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் குடும்ப ரீதியாக. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு தாக்கம் இருக்காமல் ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக இது அமையும் உங்களுக்கு. கும்பராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். ரெண்டுமே சம பங்கில் போய்கிட்டுருக்கும். காசை சேமிக்கிறதுக்கு நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இன்னொன்று செலவு அதிகம்னா எப்படின்னா, வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு சொத்து ஜாமீனுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் போயிடாதீங்க. அதாவது யாருக்காவது ஜாமீன் போடுறேன் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் போயிடாதீங்க, அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும். மற்றபடி இது நல்ல பொற்காலமாக அமையும். ஒரு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கும். ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். லவ் பண்ணுற விஷயங்களை சக்ஸஸ் கொடுக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திடீர் திருமணம் நடக்கும். அதாவது ஓடி போய் பண்ணுறதோ இது பண்ணுறதோ வீட்டுக்கு தெரியாமல் செய்கிறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க. வீட்டில் சொல்லி பண்ணுங்கள். 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால சில விரயங்களும் இருக்கிறதுனால குடும்பத்தில் அதை ஏற்றுக்குவாங்க. நல்லபடியாக கல்யாணம்லாம் நடக்கும். இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையுங்க உங்களுக்கு. கும்பராசி விருச்சக லக்னத்தில் சில பேர் இருப்பாங்க. விருச்சக லக்னக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க அப்படியே மன ரீதியாக அப்படியே மனசு உடஞ்சி ஏண்டா வாழ்கிறோங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான காலங்கள் மாறப்போகுது இந்த நேரத்துக்கு. திடீர்னு புதிய நண்பர்கள் உங்களுக்கு உருவாகி அவங்க பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைப்பாங்க. உடல் ரீதியாக சில நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டவங்க அதெல்லாம் திடீர்னு நல்லபடியாக குணமாகும். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காம ஸ்கூலுக்கு போகாமல் அடம் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு காலேஜில் ஒரு சின்ன ப்ராப்ளங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிற எல்லாமே தீரும். தொழில் சரியாக நடக்காதவங்களுக்கு நல்லபடியாக தொழில் நடக்கும். பெரிய கஷ்டம் என்னென்னா, அவங்களுடைய சொல் பேச்சை கேட்காம அவங்கள மதிக்காமல் நிறையா பேர் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுக்குற சூழ்நிலையை இயக்கும். இந்த சித்திரை மாதம் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குங்க. சித்திரை மாதம் முடியட்டும், அடுத்து வைகாசி மாதம் ஆரம்பித்தோன்னே பாருங்கள், எல்லாமே நல்லா அற்புதமாக ஒரு நல்ல ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு இது அமையும். அப்போ தான் உங்களுக்கு அது தெரியுமே. கும்பராசியில் தனுசு லக்னக்காரங்க, இவ்வளோ நாள் உங்கள் லக்னத்தை குரு பார்த்து நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நாள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக தான் கொஞ்சம் பிரச்சனைகளை குறைச்சி வச்சுருந்தது. அது 7.5 சனியில் ஜென்மசனி காலங்களில் ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறது ஒரு விதி. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக இருந்தது எனக்கு கேட்டால் தேவலான்னு சொல்லுவேன். எப்போதுமே ஒரு ஜாதகத்தில் நம்ம ஒரு ராசி பலன் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லணும். சொன்னால் தான் நமக்கு தெரியுங்கிற முறையில் இப்போ உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சி உங்களுடைய லக்னத்துக்கு மறைஞ்சி குரு நின்று 12ஆம் வீட்டை பார்ப்பார். அப்படிங்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் விரயங்கள் நடக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்காது. உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்த்து நிறையா வருமானம் கொடுக்க போகிறாரு. அதே சமயத்தில் செலவும் இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு போகணும். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக இயக்கும். கட்டிட தொழில்கள் உள்ளவங்களாம் நல்ல வருமானங்கள் வரும். இது ஒரு முன்னாடி இருந்ததோட இன்னும் கொஞ்சம் தேவலாங்க, கொஞ்சம் பொற்காலமாகவே உங்களுக்கு நல்லா அமைய போதுங்க. அது கும்பராசியில் மகர லக்னக்காரங்க இருப்பாங்க. மகர லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 5லேருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படிங்கிறப்ப நல்லா நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்களை உருவாக்கி விட்டுரும். நல்லபடியாக தொழில் பண்ணுறதை பண்ணும். கடைசி நேரத்தில் தொந்தரவு கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்ஸுங்கிறது ரொம்ப கவனம் தேவை. வருமானம் நல்லா வரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜென்ம சனி காலங்களில் ரொம்ப கவனமாக செயல்படணும். திருமண விஷயங்கள்லாம் கொண்டு வரும். நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவார். விரயங்கள்லாம் நிறையா நடத்தணுங்கிற விஷயங்கள்லாம் செய்வார். நல்லா குடும்ப ரீதியாக நிறையா சொத்துக்கள் இழப்புகளும் வச்சுருக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். மெயினாக கும்ப ராசியில் மகர லக்னத்தில் இருக்கிறவங்க ஒரு செயலும் கவனித்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கவனப்படுத்தலுக்காக இந்த பதிவு. பொறுமையாக பண விஷயங்களையும் கையாளுங்க. எல்லோரையும் யோசித்து பேசுங்க. இது ஒரு நார்மலான ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இது அமையுது. கும்பராசி கும்பலக்கணக்காரங்க, கணவன் மனைவிக்குள் இடைகளுக்கு கண்டிப்பாக சின்ன சண்டைகளாக வந்துக்கிட்டு இருக்கும். ஏன் இப்படி இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிற விஷயங்கள் இல்லையே அப்படிங்கிற மன கஷ்டத்தை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருப்பார். 2024 6வது மாதம் அல்லது 7வது மாதத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவீங்க. முழுமையாக 12வது மாதம் ஆன பிறகு ஓரளவுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க.
திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம், திடீர்னு ஒரு விஷயமும் நல்லது நடக்கிறத பண்ணும். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு திடீர் திருமணம் பண்ணும். சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி கல்யாண காட்சிகள் எல்லாம் வீட்டில் நல்லா நடக்கிற விஷயங்களை காமிச்சிருக்குது. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணுற விஷயங்களை இயக்குவார். இந்த ஜென்ம சனி என்ன பண்ணும்னாக்கா, கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்து அழ வச்சிரும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக ஒரு விஷயம் செயல்படுங்க. மனசு ரீதியாக நிம்மதியே இல்லாத தன்மையை கொடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ உங்களுக்கு மாறுறது கொஞ்சம் பொற்காலமாக மாறப்போகுது. இருப்பினும் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். கும்பராசி மீன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பயணங்கள் ஏற்பட போகுது. அதிகமாக பயணங்கள் நடக்கும். கணவர் ரீதியாக நல்ல நிம்மதித்தன்மையை கொடுத்துருவார். பிள்ளைகள் ரீதியாக ஒரு நிம்மதியை கொடுத்துருவார். இவ்வளோ நாளாக ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாற்றம் வரப்போகுது. பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரப்போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக செயல்படும். இந்த அதிர்ஷ்டமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பெரிய பிரச்சனைகளை எதையும் இழுத்து வச்சுக்காதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பெரிய சண்டையெல்லாம் போட்டு பிரிவினையெல்லாம் உருவாக்கிறாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் அந்த குரு உங்களுக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துலையும் ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் இருந்து நல்ல 9ஆம் வீட்டை பார்த்து 8, 9 2 வீடுகளையும் பார்த்து உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் கொண்டு வருவார். பண விஷயங்களில் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கொண்டு வருவார். இது ஒரு நார்மலான ஒரு பொற்காலமாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற பொற்காலமாக இது அமையுங்க. அது